டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி விஜய் இடையிலான சந்திப்பானது 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் மோடி விஜய் சந்திப்பு துவங்கிய 10 நிமிடங்களில் நிறைவடைந்துவிட்டது. நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை முதலமைச்சர் விஜய் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி விஜய் இடையிலான சந்திப்பு 10 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சந்திப்பின் போது தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை முதலமைச்சர் விஜய் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் மோடி விஜய் சந்திப்பானது 10 நிமிடங்களில் நிறைவடைந்துள்ளது. எவ்வாறு பார்க்கப்படுகிறது நிரஞ்சன்? தற்பொழுது தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் வந்திருந்தார். நாம் பத்திரிகையாளர்களாக அவர்களிடம் கேள்வி எழுப்ப முயற்சித்தோம். பத்திரிகையாளர் பிரதமரை சந்தித்திருக்கிறீர்கள், என்ன சந்திப்பு நடந்தது, பேசுங்கள் என்று நாம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். அவர் வணக்கம் மட்டும் வைத்துவிட்டு தற்பொழுது சென்றிருக்கிறார். மற்றபடி இதுவரை நடந்த ஒரு மாநில முதல்வர் மற்றும் பிரதமருடனான சந்திப்பில், அதுவும் முதல் சந்திப்பு என்பது இவ்வளவு குறைவான நேரம் எடுத்துக்கொண்டது இதுவாகத்தான் இருக்கும். காரணம், ஒரு 20 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடங்கள் வரை எல்லாம் கடந்த காலங்களில் சந்திப்பு என்பது சென்றிருக்கின்றது. ஆனால் இந்த சந்திப்பை பொறுத்தவரை வெறும் 10 நிமிடங்களாகவே நடந்த ஒரு சந்திப்பாகத்தான் இருந்திருக்கின்றது. ஒரு நேரில் பார்த்து ஒரு கை குலுக்கி ஒரு தேநீர் அருந்துவதற்கான ஒரு இடைவெளி மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மற்றபடி இதில் ஆழமான தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்குமா என்றால் அது சந்தேகத்திற்குரிய விஷயமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் பரஸ்பரம் அந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்வது தொடங்கி முக்கியமான விஷயங்கள் பேசுவது வரை அதுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்கொள்ளும். நாம் காலையிலிருந்தே பேசி வருவது அதுதான். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை அவர் நிறைய பேசக்கூடியவராக அறியப்படக்கூடியவர். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்த பொழுது கூட, இருவருக்கும் மொழி சார்ந்த பிரச்சனைகள் இருந்த பொழுதும் கூட அந்த சந்திப்பு என்பது மிக நீண்ட ஒரு சந்திப்பாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். 25 நிமிடங்கள் என்பது குறைந்தபட்சம் மினிமம் டைம் டியூரேஷன் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானதாக இருக்கும். ஆனால் இந்த சந்திப்பு ஏன் இவ்வளவு குறைவான ஒரு சந்திப்பாக எடுத்துக்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகள் என்பதுதான் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல்களை இலகுவாக்கும் என்று அனைவரும் சொல்வார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான அந்த போக்கு என்பது பல ஆண்டுகளாகவே மோதல் போக்காகவே தான் இருந்து வருகிறது. விஜய் அவர்களும் தங்களை பாஜகவின் கொள்கை எதிரிகளாகத்தான் அவர்களும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் அரசியல் மேடைகளில் மட்டும்தான். நிர்வாக ரீதியில் பிரதமர் அலுவலகம், மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகம் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி பார்க்க மாட்டார்கள். ஒரு மாநிலத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்களாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அப்படியான ஒரு விடயமாக இது அமையவில்லை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்வதுதான், மம்தா பானர்ஜிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் அவ்வளவு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு என்பது இருக்கும். ஆனாலும் கூட ஒரு மாம்பழ சீசன் என்று வந்தால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாம்பழங்களை அனுப்பி வைப்பதை இப்பொழுது வரை அவர் கடைபிடித்து வருகிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி பலரையும் இதற்கான உதாரணமாக நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த பிரதமருடனான முதல்வர் விஜய் அவர்களின் சந்திப்பு அப்படியான ஒரு இனிமையான சந்திப்பாக அமைந்திருக்கிறதா என்றால் இந்த நேரத்தை வெறும் இந்த 10 நிமிடம் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது சந்தேகம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் முதலாக வரக்கூடிய ஒரு முதல்வர், புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக வரக்கூடியவர், திரைத்துறை சார்ந்த ஒரு சுவாரஸ்யமான பின்னணியை கொண்டவராக இருக்கக்கூடியவர். விஜய் அவர்களது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக பிரதமர் கேட்டிருப்பார். ஏனென்றால் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் பொழுதெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றிய விஷயங்களை எல்லாம் கேட்பார். அதே போல கனிமொழி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து பார்க்கும் பொழுது கூட முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறார். எம்பிக்கள் நிறைய பேர் சொல்வார்கள், பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் எங்களது விவரங்களை எல்லாம் கேட்பார், எங்களிடம் பரஸ்பரம் நலன் விசாரிப்பார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஏனென்றால் அந்த பிரதமர் அரசியல் மேடையில் பார்க்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு பிரதமர் நாற்காலியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருப்பதை எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களும் சொல்வார்கள். ஆனாலும் கூட விஜய் அவர்களின் இந்த விஷயத்தில் அந்த காட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அரசியல் புரிதல் அப்படியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது.
வரும் பொழுது விஜய் அவர்களும் ஒரு ஒரு பிளசன்ட் ஒரு மூடில் இருந்தாரா என்றாலும் அதுவும் கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக எந்த ஒரு முதல்வர்கள் வந்தாலும் சரி, நேற்றைய தினம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அரசியல் ரீதியிலாக வந்திருந்தார். அரசியல் ரீதியாக கூட இல்லை, அரசியல் ரீதியாக அவர் வந்திருந்தார். ஆனாலும் கூட ஊடகங்களை சேர்ந்தவர்களை பார்த்து பேசியிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.